புத்தாண்டை முஸ்லிம்கள் எப்படி கொண்டாட வேண்டும்? இது போன்று கொண்டாடுவதற்கு பதிலாக இதை பற்றி யோசியுங்கள். வருடம் முழுவதும் கடந்துவிட்டது. நான் என்ன செய்தேன்? என் வாழ்க்கை எதை நோக்கி போகிறது? என்னுடைய இம்மை வாழ்க்கையில் ஒரு வருடம் குறைந்துவிட்டது. எங்கள் சமுதாயத்திற்காக நான் எவ்வாறு நேர்மறையான வழியில் பங்களித்தேன்? கடந்த ஆண்டு ஐநேர தொழுகையை கடைபிடித்தோமா? கடந்த ஆண்டில் நம் உறவினர்கள் எத்தனை பேர் இறந்துள்ளார்கள்? அவர்களுடைய கபரு வாழ்க்கையை லேசாக்கி அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்க துவா செய்வோம். கடந்த ஆண்டு வரை நம்மில் எத்தனை உறவினர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள்? அவர்களுடைய நல்ல ஆரோக்கியத்திற்காக துவா செய்வோம். கடந்த ஆண்டில் நாம் எவ்வளவு தர்மம் செய்திருப்போம்? இனி வரக்கூடிய ஆண்டில் அதைவிட அதிகமாக கொடுப்பதற்கு நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் பரக்கத்தையும் தர அல்லாஹ்விடம் துவா செய்வோம். கடந்த ஆண்டு வரை நாம் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி தௌபா செய்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போம். இதையெல்லாம் நினைத்துதான் நாம் கடந்த ஆண்டில் நாம் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் நினைத்து நாம் வருத்தப்பட வேண்டும். இதையெல்லாம் நினைக்கும் போது பிறக்க இருக்கும் புது வருடத்தில் நாம் கொண்டாடுவதற்கு ஒரு துளி கூட நமக்கு மனசு வராது. இனி வரக்கூடிய நாட்களிலாவது மறுமை நாளை நினைத்து அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தையும் ஒரு நல்ல முஹ்மீனாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.